இதில் வந்து வீடியோ வந்து இந்த HTML வந்து இப்போ நார்மலாக அந்த மாதிரி வீடியோவில் வந்து HTML பண்ண ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தது. இதில் வந்து HTML வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறது. இப்போ HTML செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ சிம்பிளாக வந்து ஓ லெவலுக்குன்னு சொன்னால் நோட்பேட். இந்த நோட்பேட் இந்த மாதிரி சர்ச் பாரில் போயிட்டு நோட்பேட்னு சொல்லி சர்ச் பண்ணால் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு நோட்பேட் இருக்கும். விண்டோஸ் பிசின்னு சொன்னால் இந்த மாதிரி நோட்பேட் வந்து சிம்பிளாக வந்து இதில் வந்து அவ்வளோத்துக்கு கிராஃபிக்கல் யூசர் வந்து என்ன சொல்கிறது எஃபெக்டிவாக நல்லா இருக்குது அது பார்க்க. அதுக்காக இப்போ கூகுளில் போயிட்டு நோட்பேட் ++ன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் HTML செய்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று சொல்லி நான் ஏற்கனவே செய்த உண்டு. இப்போ புதுசாக ஒரு HTML5. இப்போ புதுசாக ஒரு ஃபைலை HTML-க்குரிய ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து முதல்ல சேவ் பண்ணுவோம். இதை கொண்டு சேவ் பண்ணுறது இங்கே நார்மலாக நான் போய் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். என்னென்னு வைக்கிறேன் நார்மலாக இண்டெக்ஸ் சொன்னால் சும்மா ஒரு பேர் இண்டெக்ஸ் டாட் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இந்த இடத்துல இதுதான் ஒரு பிரச்சனை. இதில் வந்து இந்த இடத்துல .htmlன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். கொடுத்தா தான் அது வந்து அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து என்ன சொல்கிறது HTML ஃபைலாக சேவ் ஆகும். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிடலாம். அடுத்தது வந்து இங்கே நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து HTML4ன்ற கதையெல்லாம் வந்து 2017 அதுக்கு முதலே முடிஞ்சு. இப்போ HTML4 வந்து இப்போ வேலை செய்யறதா இல்லைன்னு கேட்டால் வேலை செய்யும். இப்போ நாங்கள் செய்கிறது வந்து HTML5. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி உண்டு கொஸ்டின் மார்க்கோட UCTY.type HTML இந்த மாதிரி ஒரு டேக்கை முதல்ல கிரியேட் பண்ணிட்டு தான் HTML சேர்த்துடுவோம். HTML இது வந்து ஓப்பன் டேக், அதுக்குரிய க்ளோசிங் டேக்கையும் இதில் செய்கிறேன். அதுக்குரிய க்ளோசிங் டேக் இதுக்கு நடுவில் தான் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக்குக்கு நடுவில் தான் மிச்சம் எல்லா எலிமெண்ட்டும் வரப்போகுது. இதுக்கு நடுவில் என்ன வரும் அடுத்தது ஹெட் அதுக்குரிய க்ளோசிங் டேக். ரைட், இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன வரும் ஹெட்டுக்குள்ளே வர வேண்டிய அடுத்த டேக் உண்டு. இப்போ சிம்பிளாக இருக்கிறது அங்கே CSS படிக்கல வேறு டேக்குகள் வரும். இப்போ நார்மலாக வந்து டிஃபால்ட்டான்றதை விட பேசிக்காக வந்து இதுக்குள்ள என்ன டைட்டில் டேக் வரும். டைட்டில் இதுக்குரிய க்ளோசிங் டேக்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பேக்ஸ்லாஷ் வரும். இதுதான் இது க்ளோசிங் டேக். அடுத்தது இந்த ஹெட்டை முடிச்சுட்டு ஹெட்டுக்குள்ளே கெட்டுக்கு அடுத்த முடித்த பிறகு சிம்பிளாக பாடி இந்த மாதிரி உண்டு. பாடி ரைட், இது வந்து பாடி டேக். இப்போ தேவையான பேசிக்கான டேக் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதான் ஏற்கனவே வந்து சேவ் பண்ணுவோம். கண்ட்ரோல் கொடுத்தா சேவ் ஆகும், இல்லைன்னு சொன்னால் இங்கே போயிட்டு சேவ் பண்ணால் சேவ் ஆகும், இல்லை இந்த இடத்துல சேவ் பண்ணாலும் சேவ் ஆகும். ரைட், இப்போ இது வந்து HTML ஃபைலாக க்ரியேட் ஆகிட்டான்னு சொல்லி நாங்கள் ஜஸ்ட் போய் பார்ப்போம். சேவ் ஆகும் அந்த index.html சேவ் ஆகினா வந்து இங்கே வந்து ஒரு ப்ரௌசர் கேட்ட மாதிரி ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு HTML ஃபைலாக இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓகே, ஒரு HTML-க்குரிய நார்மலான அதாவது வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் இதில் எந்த விஷயமும் நடக்கலை. இப்போ இது வந்து நாங்கள் சைட்டில் இருக்கட்டும். இதில் நாங்கள் கொஞ்சம் விஷயத்தை செய்வோம். ஸ்க்ரீன் 2 ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து டைட்டில், இந்த டைட்டில்ன்ற இடத்துல மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் நான் ரெண்டும் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி முடிஞ்ச ப்ரௌசரை வந்து நான் கொஞ்சம் ரீப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி இடத்துல இந்த டேப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ரீப்ரெஸ் பண்ணினா இதில் நான் வந்து இந்த டைட்டில் என்ன பேர் கொடுத்தனோ அது வந்து இந்த டேப்பில் வந்து மேலே இருக்குது. இந்த டேப்பில் இருக்குது. இனியும் வந்து நான் பாடிக்கில் செய்கிற ஒரு விஷயமும் எங்கே வருமானு சொன்னோம். இந்த பாடியில் செய்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ப்ரௌசர்னா இந்த பேஜில் இந்த பாடி பேஜில் வரும். இப்போ இதில் முதலாவது வந்து H1
h1 அதுக்குரிய closing tag. Closing tag இதில் வந்து ஸ்ரீலங்கா கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி போட்டு இங்கே வந்து ரீப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஸ்ரீலங்கான்ற பேர் வந்து ஒரு பெரிய தடிச்செழுத்தில் போல்ட் ஆகியிருக்கு. இப்படி வந்து h1 டேக் வந்து எங்கே வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் h2 இந்த மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த டேகை வந்து இப்படி 3 h3 open and close h4 open and close h5 open and close. Next one, last one, h6 open and close. Right, இந்த எல்லா டேக்கையும் இந்த ஸ்ரீலங்கான்ற இந்த டெக்ஸ்டையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விடுறேன். ரைட், இப்போ இதை வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ஸ்க்ரீனை வந்து ரீப்ரெஸ் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. ரைட், இந்த h1 டேக்ல இருக்கிற h1 to h6 இந்த 6 டேக்ல வந்து இருக்கிற ஒவ்வொரு விஷயம் அந்த h1 டேக்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டாக பெருசாக இருக்கும். பிறகு h2 h3 h4 போயில அந்த ஃபோன் சைஸ் வந்து சின்ன ஆகிட்டு போகுது, ஆனால் எல்லாம் வந்து போல்டாக இருக்குது. இது வந்து பேசிக்காக வந்து ஒரு HTML செய்யக்கூடிய ஒரு பேசிக்கான சின்ன விஷயம் உண்டு. அடுத்த சில விஷயத்தை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு விடுறேன்.